ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் நிர்மல், காஞ்சிபுரத்துலேருந்து. பொதுவாக நம்ம ஒரு வீடு கட்டுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலே நமக்குள்ளவே ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, நம்ம எடுத்துருக்க ஒர்க்கு நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்ன்ட்டு. ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம ஒரு சில இடத்துல வந்து ஏமாற்றப்படுறோம். ஸோ அந்த இடம் என்ன, நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூஸிங் ஆஃப் ரைட் பர்சன். இப்போது நம்ம ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நமக்கு அதுக்கு கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு பர்சன் நம்ம நியமிப்போம். ஸோ நம்ம இவரை வச்சு தான் பண்ண போகிறோம், இவர் நமக்கு பண்ணி கொடுத்தா நம்ம வீடு நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம ஒரு 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 கட்டுமான துறையில் இருக்க ஒருத்தர் நம்ம நியமிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல். ஸோ இவர் சொல்கிறாரு, இவர் மூலிமா போகணுன்ற மாதிரி போவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளா ஒருத்தர் தேடி போவோம். ஸோ இவர் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா தான் நல்லா இருக்குன்ற மாதிரி. ஸோ முதல்ல நம்ம போகக்கூடிய இடத்துல அந்த ஒரு தேர்ந்தெடுக்கிற நபரை நம்ம ரைட் பர்சனாக தேர்ந்தெடுக்கிறது நம்மளுக்கு பாதி பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இவரை வச்சு ஆரம்பிச்சிடமோன்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஸோ அந்த சூஸிங் ஆஃப் ரைட் பர்சன் அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிட்டு போனாலே நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பார்த்தீங்கன்னா வெளியில் பயங்கரமான சில மித்துலாம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, அது இந்த மாதிரி ஆகி போச்சான்னும் போது நமக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு சொன்னவர் இப்படி சொன்னார், இப்போ நாங்கள் இப்படி மாற்றி சொல்கிறாங்களே, அப்போ நம்ம பண்ணுறது சரியா தப்பான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருக்கணும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு பர்சனே நியமிக்கிறோம். ஸோ இவருக்கு இந்த டெக்னிக்கல் விஷயம் எல்லாமே தெரியும்ட்டு. ஸோ முதல் விஷயம் நம்ம அவரை நம்பணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே பிஃபோர் ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான் வச்சுட்டு ஆரம்பிக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு அசம்ஷனில் ஒரு 10 கம்பி போடலாம், இல்லை ஒரு 12 கம்பி போடலாம். நம்ம ஒரு சஜஷன் கொடுப்பாரு, அதை நம்ம வேற ஒருத்தரோட கேட்போம். அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டும் பார்க்கும்போது நமக்கு ஜென்ரலாகவே ஒரு மனக்குழப்பம் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது முறையான ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான் போட்டு முறையான ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஆரம்பிக்கிறது எப்பவுமே நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு சேஃபான வழிமுறையாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஏமாற்றம்னு எத்தனை நினைக்கிறோம்னா, இப்போ இவர் இந்த பிராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னார், இல்லை இந்த கம்பி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னார், ஆனால் இப்போ மாற்றி யூஸ் பண்ணுறாரு, இல்லை ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ இல்லை முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார், இல்லை இவ்வளோ அதிகமாக கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம ஒரு ஏமாற்றமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் உண்மையான ஏமாற்றமே நம்மளுக்கு ஒரு முறையான பிளான் இல்லாமல், ஒரு முறையான ஒரு எஸ்டிமேட் இல்லாமல், ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஒரு கைட்லைன் இல்லாமல் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம். ஸோ அதுதான் உண்மையிலே ஏமாற்றம். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளானோ அந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுனாலே நமக்கு அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும் நம்மள பில்டிங்கோட எஸ்டிமேட் எவ்வளோ ஆகுது, நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இந்த ஒர்க்கை முடிக்கலான்றதை முதல் கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். பட் ஒரு முறையான ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான் இல்லாமல், ஒரு எஸ்டிமேட் இல்லாமல், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வச்ச பட்ஜெட்டை விட அது அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வித்தவுட் பிளான் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு இவ்வளோ ராடு தான் போடணும், இல்லை இவ்வளோ காங்கிரீட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும், இவ்வளோ மூட்டை தான் சிமெண்ட் போகும், நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வச்ச பட்ஜெட் அதிகமாக போனால் நம்ம அந்த டைமில் யாரையும் ப்ளேமும் பண்ண முடியாது. சார் நீங்கள சொன்னீங்களே இப்போ அதிகமாகுதுன்ட்டு. ஏன்னா ஒரு கண் எதிர்க்க போகிற ஒர்க்கு, அதில் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு ஒர்க் நம்ம ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போனால் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ ஒரு தவறுகள்ன்றது இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம ஒரு எந்த பிளானும் இல்லாமல், ஒரு எந்த ஐடியாவும் இல்லாமல், ஒரு பிளாங்க் மைண்டாக ஒரு ஒர்க்கில் இறங்கிட்டால் நம்மளுக்கு அது நல்லதாகவும் அமையலாம், கெட்டதாகவும் அமையலாம். ஸோ ஒரு முறையான தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளானோடு நம்ம ஒர்க்கில் இறங்குறது நம்மளுக்கு எப்பவுமே நல்லது தான். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.